மை வி த்ரீ ஆர்ட்ஸ் குடும்ப உறவுகளுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நம் நிறுவனம் வழக்கை சந்தித்து வருகிறதுங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். 3 சட்டப்பிரிவுகளின் கீழ் வழக்கை சந்திச்சிட்டு இருக்குது. அந்த 3 சட்டப்பிரிவுகளும் மை வி த்ரீ ஆர்ட்ஸ் என்ற நிறுவனத்திற்கு பொருந்துமா பொருந்தாதா என்பது பற்றிய விளக்க உரையை இப்பொழுது கேட்போம். அஃபீஷியல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மைவி3 ஆட்ஸ் பிரைஸ் சீட்ஸ் பட்ஸ் ஆக்ட் அண்ட் மணி சர்க்குலேஷன் இந்த சட்டப்பிரிவுகள் ஸ்கீமுக்குள்ளே வருமா என்பது பற்றி தான் ஒரு ஆய்வு. நம்ம பிரைஸ் சீட்ஸ் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா நம்ம இருக்கிற பகுதியில் நம்ம உறவினர்கள் நண்பர்கள் மூலமாக யாராவது இப்போ சீட்டுகளாக சேர்த்துவாங்க. ஊரில் பார்த்துருப்பீங்க, சீட்டு நடத்துறது அப்படின்னு சொல்லி சேர்த்துவாங்க. குறிப்பிட்ட தொகை மாதந்தோறும் அதை செலுத்துறது ஒரு 10 to 15 நபர்கள். அதாவது ஒரு ஏழை சீட்டு அப்படிங்கிறது எப்படின்னா, நம்ம ஒரு நிர்ணயிச்சுக்கிறது ஒரு 50,000, இது 50,000 ரூபா சீட்டு, 1 லட்ச ரூபா சீட்டு, 2 லட்ச ரூபா, 3 லட்ச ரூபா அப்படின்னு அந்த மாதிரி நம்ம ஒரு தொகை நிர்ணயிச்சு அதை எந்த அளவுக்கு டிவைட் பண்ண முடியுமோ அவ்வளவு ஷேர் ஹோல்டராக நம்ம நபர்களை சேர்த்து அந்த சீட்டை நடத்துவது. அப்படி நடத்தக்கூடியது ஒன்று இருக்குது. அதில் குறிப்பிட்ட தொகை மட்டும்தான் போடுவாங்க. அதில் ஒரு நபருக்கு மாதம் நடத்துறதுல ஒரு நபருக்கு கொடுத்துருவாங்க. அது நடத்துவர் ஏஜெண்ட்டு. அந்த அன்னைக்கு சீட்டு இருக்குது இன்றைக்கி படிக்கிறவா அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க அந்த கமிஷன் போக ஒருத்தருக்கு கொடுத்துருவாங்க. அடுத்த முறை இந்த மாதிரி சீட்டு நடத்துவது ப்ரைஸ் சீட் ஸ்கீமில் வரும். நம்ம மைவி3 நிறுவனம் அது போன்ற எதுவும் சீட்டு நடத்தலை. அடுத்து பார்த்திங்கன்னா சிறு தொகையை கொடுக்கறது. அதாவது இப்போ ஒரு 3 மாதம் நீங்கள் ஒரு சிறு தொகை கொடுங்க, 6 மாதம் வரைக்கும் நீங்கள் 4,000 கொடுங்க, அடுத்து 12வது மாதத்தில் நீங்கள் இவ்வளோ அமௌண்ட் நீங்கள் வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான ஒரு சீட்டு சேர்த்துறதும் இருக்குது நிறுவனங்கள் நம்முடைய மனிதர்களுக்குள்ளே. இது ப்ரைஸ் சீட்டில் வரும். இந்த மாதிரியான ப்ரைஸ் சீட்டும் நம்ம மைவி3 எதுவும் சேர்த்தலை, அது ப்ரைஸ் சீட்டுக்குள்ளே வராது. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரைஸ் சீட் ஆக்டு 1979 என்னன்னா அந்த முழுக்க லாட்ரிக்காகவா, லாட்ரி பரிசித்து சீட்டு அது தடை செய்வதற்காகத்தான் கொண்டாந்தது. அந்த மாதிரி எதுவும் நம்மளுக்கு கூப்பன் மாதிரி கொடுத்து ஒரு பொருள் இதை வாங்குங்க இதுக்கு பொருள் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரைஸ் சீட் எதுவும் நிறுவனம் வழங்கலை, செயல் திட்டங்களை தான் வழங்கியிருக்குது. அதே மாதிரி இந்த தீபாவளி பொங்கல் போன்றப்பெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அடுத்த வருஷம் தீபாவளி, அடுத்த வருஷம் பொங்கல் அப்படின்னா நீங்கள் இந்த வருஷம் இருந்தே ஒரு வாரம் அல்லது மாதம் ஒரு தொகையை செலுத்துறது சேர்த்துறோம் அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் அந்த விழா வரும்போது ஒரு வருஷம் ஆயிரும். அதுக்கு இவ்வளவு வட்டியோட இவ்வளோ தீபாவளினா அதுக்கு பட்டாசு தரேன், பொங்கல்னா அதுக்கு பொருள்கள் தரேன் அப்படின்னு சொல்கிறது. அந்த மாதிரி ப்ரைஸ் சீட்டுக்குள்ளே வரும். அப்படி எதுவும் நம்முடைய நிறுவனம் நடத்தலை அப்படிங்கிறது தான் இங்கே கோயிட்டு காட்ட வேண்டியதாக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா பட்ஸ் ஆக்ட். பட்ஸ் ஆக்டுங்கிறது என்னங்கன்னா பேனிங் ஆஃப் அன்ரெகுலேட்டட் டெபாசிட் ஸ்கீம் அப்படின்னு அதனுடைய விளக்கம். அதாவது இது 2019 ஆக்ட் போட்டிருக்கிறாங்க. இது ஒழுங்குபடுத்தப்படாத வைப்பு நிதி திட்டங்கள் அப்படின்னு சொன்ன மாதிரி. இப்போ நம்ம ஜனவரி மாதத்தில் பார்த்திங்கன்னா மைவி3னுடைய இயக்குநர்கள் 71 பேருக்கு ஜாமீன் பிணை மனு விசாரணைக்கு வரும்போது கூட உயர்நீதிமன்ற நீதியரசர் தனபால் ஐயா அவர்கள் அரசு தரப்பை பார்த்து கேள்வி கேட்குறாங்க. இது பட்ஸ் ஆக்ட் போட்டுக்கிறீங்களே, ஹவ் இஸ் அட்ராக்ட் பார் பட்ஸ் ஆக்ட் அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் நிறுவனத்தை பற்றியும் கேட்குறாங்க. நீங்கள் இந்த நிறுவன பயிலுக்கு வருது 71 பேர் இருக்கிறாங்க, சரி இது என்ன இந்த நிறுவனத்தின் மீது அலிகேஷன் இருக்குது, வாட் அ கிரைம் கம்பெனி அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க சரியான பதிலும் சொல்லலை. அதாவது ஆல் ஆக்டிவிட்டி பிஸ்னஸ் ஆக்டிவிட்டிஸ் ஃபார் மொபைல் கலெக்டட் பார் மணி சில்வர் கோல்டு டைமண்ட் மை லாஜுங்கிற ஓகே ரைட்டு கலெக்டட் மணி பட் வாட் பர்பஸ் அப்படின்னு நீதிபதி ஐயா கேட்குறாரு. அவங்க ஏதாவது நீங்கள் பட்ஸ் ஆக்ட் போட்டுக்கிறீங்களே, இந்த பட்ஸ் ஆக்ட் எப்படி ஹவ் இஸ் அட்ராக்ட் ஃபார் பட்ஸ் ஆக்ட் அப்படிங்கிறாரு. அதாவது அதுக்கு அரசு தரப்பு எதுவும் சரியான வழக்கம் சொல்லலை. சில்வர் கோல்டு டைமண்டுன்னு சொல்லித்தான் கல்டேட் மணி பண்ணுறாங்கன்னு. கல்டேட் மணி ஓகே, பட் வாட் பர்பஸ், மணி கல்டேட் பண்ணுறது எதுக்காக பண்ணுறாங்க, சில்வர் கோல்டுன்னு பண்ணுறாங்க, அதுக்கு பொருள் கொடுக்குறாங்க. நம்ம வக்கீல் சொல்கிறாரு, இப்போ கலெக்ட் பண்ணதுக்கு பொருள் கொடுத்துட்றாங்க, எப்படி இது வைப்பு நிதி திட்டங்கள்லாம் வரும், பட்ஸ் ஆக்டில் வரும் அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் அவங்க செயல் திட்டங்களில் ஏதாவது நீங்கள் இவ்வளோ தொகை நீங்கள் போடுங்க, 1 year 3 year 5 year கழிச்சு இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் தர அப்படிங்கிற மாதிரி திட்டம் ஏதாவது வச்சுருக்கிறாங்களா அப்படின்னு தான் ஐயா கேட்குறாங்க. அதுக்கு அரசு தரப்பு எதுவும் சொல்லலை. நம்முடைய வக்கீல் வெளிவாக அந்த விசாரணையில் சொல்லிட்டாரு, இது பர்ச்சேசிங் தான், அப்புறம் ப்ரமோஷன் இன்கம் ஆட்ஸ் வாட்சிங் அண்ட் ரீச்சிங் மணி மெனி மோர் பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டாரு. பல நபர்களை சேர்த்து நாம் ஏர்ன் பண்ணுறதா அப்படிங்கிறத அவர் செயல் திட்டத்தை சொல்லிட்டாரு. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா மணி ரொட்டேஷன் சொல்லுவாங்க.
இப்போ மணி ரொட்டேஷன் இதில் எப்படி வருது? இல்லை, அதாவது வந்து ஒரு தொகையை செலுத்த சொல்லி அவங்க வந்து எதுவுமே கொடுக்காம இருக்கிறது. இணைய வழியாக ஒரு கோர்ஸோ அல்லது ஒரு பொருளோ கொடுக்காம கூட அந்த தொகையை வந்து வாங்கிட்டு அவங்க இன்னொரு நான் தன்னுடைய டைரக்ட் லைனில் நீங்கள் இவ்வளோ பேர்த்த சேர்த்து கொடுங்க, உங்களுக்கு அடுத்த 4-5 மாதங்கள் கழித்து இவ்வளோ தொகை வரும், அப்படியே படிப்படியாக அதிக தொகை வரும் அப்படின்னு சொல்கிறது வந்து அது மணி ரொட்டேஷனாக இருக்கலாம். எந்த ஒரு சர்வீஸோ இணைய வழியில் கொடுக்காம அல்லது பொருளையோ கொடுக்காம. இங்கே வந்து அப்படி இல்லை. நம்ம வந்து பர்ச்சேஸ் நம்ம செயலியில் பார்த்தீங்கன்னாவே ஆக்சுவல் இந்த சில்வர் பேசிக்கு சில்வர் கோல்டு டைமண்டுன்னு படிநிலை இருக்குது. உள்ளே போனீங்கன்னாவே நீங்கள் அப்ரூவ்ட் ஆனால் ஆக்சுவல் காஸ்ட் ஆஃப் ப்ரைஸ் அப்படின்னு இருக்குது. கீழே 2வது பார்ட்டில் டிஸ்கவுண்ட் ஆஃபர் இருக்குது. அதுபோக உங்களுக்கு காஸ்ட் ஆஃப் ப்ரைஸ் அப்படின்னு இருக்குது. இவ்வளோதான். இதில் வந்து டெபாசிட் எதுவும் கிடையாது. இவ்வளோ அமௌண்ட் நீங்கள் போடுங்க, இவ்வளோ நாள் கழிச்சு இவ்வளோ வட்டி வரும் அப்படிங்கிற ஒரு செயல் திட்டம் எதுவுமே வந்து நம்முடைய செயலிலேயே கிடையாது. அதையும் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதனால் நம்முடைய நிறுவனம் என்பது வந்து இந்த 3 ஆக்ட்லேயும் வராது. அதாவது ப்ரைஸ் சீட்டு, பட்ஸ் ஆக்டு, மணி ரொட்டேஷன் அப்படிங்கிறலையும் வராது. அதாவது ஒரு தொகையை மட்டும் செலுத்தி எந்த பொருளும் தராமல் சர்வீஸும் தராமல் நீங்கள் ரூ. 360 நீங்கள் கட்டி சேருங்க. உங்களுக்கு கீழே 3 பேர்த்து நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள், இவ்வளோ தொகை வரும், இவ்வளோ நாளுக்குள்ளே நீங்கள் இவ்வளவு கீழே டைரக்ட் உறுப்பினரில் கொண்டு வாங்க, மேலும் அதிகரிக்கலாம் அப்படின்னு சொல்கிறது மணி ரொட்டேஷன் வரும். இது மணி ரொட்டேஷனில் வராது என்பது தான் நம்முடைய சிந்தனை கருத்தாக இருக்குது. 3 சட்டப்பிரிவுகள் பற்றிய தெளிவான ஒரு விளக்க உரையை வந்து நம்ம எல்லாரும் கேட்டோம். ஏன்னா தனபால் ஜட்ஜ் வந்து இது பட்ஸ் ஆக்ட் அட்ராக்ட் ஆகாது அப்படின்னு சொல்கிற வரைக்கும் நமக்குள்ள ஒரு சின்ன பயம் இருந்துக்கிட்டு தான் இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு தெளிவு கிடைச்சிச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நம் நிறுவனத்தை பொறுத்தவரை நீதிமன்ற தீர்ப்பே இறுதியானது. ஸோ தீர்ப்பு வரும் வரை காத்திருப்போம் நம்பிக்கையோடு. நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம். வாழ்க வளமுடன்.